بسم الله الرحمن الرحيم ما شاء الله كل نفس ذائقة الموت. قال الله تعالى كل نفس ذائقة الموت، فنموت بلا ريب، فنموت في يوم ما. يا ساكن الدنيا إن مثواكم الخالد القبر، إن مثواكم الخالد القبر، فجهزوا للقائه وحده. اللهم وسع قبرنا ونور نورها. أسأل الله لها الإحسان عليها في كل شيء. فالآن تبين بين أيديكم الأستاذة الكريمة أم عمار الشرعية تحت العنوان تنظيم الوقت. இந்த உலகத்தில் மனிதன் எவ்வளவுதான் செல்வம் கொடுக்கப்பட்டு ஆட்டம் போட்டாலும் அவன் அந்த கபுரறைக்கு செல்லத்தான் வேண்டும். எனவே எங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க சுவனமாக இருக்க வேண்டும் என்ற கருப்பொருளை கொண்டு எங்களுக்கு உரையாற்றி சென்ற அந்த சகோதரிக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. சஹர் நேரத்தில் ரேடியோ அஸ்மாவுல் ஹுஸ்னா சொல்லி இபாதத் செய்ய தூக்கத்தில் வைத்து ரமலானை வரவேற்கும் சமுதாயமும் எங்கள் மத்தியில் இருக்கின்றது. பகல் நேர நோன்பை லூடோ, செஸ், கேரம்போர்ட் கொண்டு பசி தாங்கி ரமலானை வரவேற்கும் சமுதாயமும் எங்கள் மத்தியில் இருக்கின்றது. சஹர் நேரத்தில் சாரை மாறையாய் உன்றுவிட்டு சுபஹ் தொழாமல் கூட தூக்கத்தில் ரமலானை வரவேற்கும் சமுதாயமும் எங்கள் மத்தியில் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இவர்களிலே அல்லாஹ் எங்களை ஆக்காமல் குர்ஆனை கொண்டும் நோன்பின் சட்டங்களில் தெளிவை பெறுவதை கொண்டும் இரா தொழுகைகளை கொண்டும் இறையச்சத்தை கொண்டும் வளர்க்கும் ஒரு பயிற்சி பாசறையான இக்கல்லூரியிலே எங்களை ஆக்கி வைத்திருக்கின்றனர். எனவே எங்களுக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்பை நேர முகாமைத்துவத்தின் மூலம் நாங்கள் வெற்றியடையக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அந்த தலைப்பின் கீழ் நேர முகாமைத்துவம் என்ற அந்த தலைப்பின் கீழ் எங்களுக்கு முன் உரையாற்றுவதற்காக நாங்கள் அழைப்பது இக்கல்லூரியின் ஆசிரியை உம்மு அம்மார் அஷரஹியா அவர்களே. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ரமலானுக்கான தயார்படுத்தல் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சிறப்பு லெஜினாவில் உங்களுக்கு முன்னால் உரையாற்றுவதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு நேர முகாமைத்துவம். அதாவது இந்த ரமலான் மாதத்திலே எப்படி எங்களுடைய இந்த முழு மாதத்தையும் நாங்கள் சிறந்த முறையிலே எங்களுக்கு பிரயோசனமாக எடுத்துக்கொள்வோம் என்ற தலைப்பு தான் எனக்கான ஒரு தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாம் எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் இருந்துதான் அதனுடைய ஆரம்பத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இதிலே எங்களுடைய நேர முகாமைத்துவம், இந்த நேரத்தை ஒழுங்குபடுத்தல் என்ற அமைப்பை நாம் இறைத்தூதருடைய வழியினுடைய செயற்பாட்டிலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால், இறைவன் எதை இறைத்தூதருக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான் என்ற அடிப்படையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு தொழுகையாக மனிதர்களுக்கு இருக்கின்றது, நேரம் குறிக்கப்பட்ட ஒரு அடிப்படையான ஒன்றாக இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் அடியார்களுக்கு தொழுகையை ஏற்றி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் அடியார்களுக்கு தொழுகையினுடைய விஷயத்தை, அந்த நேரத்தின் அடிப்படையை சுட்டி காட்டுவதை எங்களுக்கு அந்த தொழுகையினுடைய அம்சத்தை வைத்தே நாங்கள் பார்க்கலாம். சுபஹ் என்று முதலாவது காலை மனிதன் கண்வழித்ததிலிருந்து கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகையும் சுபஹ் என்ற வேளை தொழுகையாக ஒரு தொழுகையை அறிமுகப்படுத்தி, அடுத்தது ஒரு மனிதன் காலை விழித்ததுடன் அவனுடைய ஈமான் அப்படியே பலப்படுத்தப்பட்டு அல்லாஹ்விற்கு முன்னிலையில் அவன் வணங்குகின்றான். இறைவனை எப்படி வணங்குகின்றான்? அல்லாஹ்வை இறையச்சத்தோடு
அவன் நேரடியாக இறைவனை பார்ப்பதை போன்று அவனுடைய வணக்கத்திலே ஈடுபடுகின்றான், தொழுகையிலே ஈடுபடுகின்றான். அப்போது அந்த அடியானுக்கு அந்த தொழுகை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் முழுசாக அவனுடைய ஈமானை உசார்படுத்தக்கூடிய ஒரு தொழுகையாக அமைகின்றதல்லவா? அதே மாதிரி அந்த தொழுகையை அப்படியே பிக்கப் பண்ணி அந்த மனுஷன் தொழுதுட்டான் என்று சொல்லிச்சேன்னா அவனுடைய ஈமான் பரிபூர்ணமாகிறது. அந்த ஈமானுக்கு அடுத்ததாக அந்த இறைவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் லுகர் தொழுகை என்ற ஒன்றை அடையாளப்படுத்துகின்றான். அவனுடைய தொழுகையினுடைய முதலாவது சுபகு தொழுகையினுடைய அந்த ஈமானோடு பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த அடியான் சூழலிலே இருக்கக்கூடிய இன்ன துன்யா ஹல்வத்துன் ஹலிரா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இல்லையா? உலகம் என்பது இனிமையும் பசுமையும் வாய்ந்ததாக இருக்கின்ற ஒன்று என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று அந்த ஒரு நாட்டத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்க போகின்ற சந்தர்ப்பத்தில் அப்போ மனுஷனை என்ன செய்கின்றான் அல்லாஹ்? மனிதன் அந்த பக்கம் போய்கொண்டிருக்க போல இரண்டாவது தொழுகையை லுகர் தொழுகை என்ற ஒன்றை அடையாளப்படுத்தி அவனுடைய ஈமானை புதுப்பிக்கின்றான். இப்படியே அந்த லுகருடைய நேரத்தில் 12 மணி அளவில் காலையிலே 5:30 ஈமான் பலப்படுத்தப்பட்ட ஒரு அடியான் அப்படியே அது சருகி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் 12 மணிக்கு அதை உஷார்படுத்துகிறான். அந்த 12 மணிக்கு உஷார்படுத்தப்பட்ட ஈமான் சருகிக்கு போகிற சந்தர்ப்பத்தில் திரும்பி எப்போ கூப்பிடுறானுங்களை 3:30க்கு கூப்பிட்டு திரும்பி ஷெட்யூல் பண்ணப்படுகிறது. அப்படியே அந்த ஈமானை அப்படியே பக்குவப்படுத்தி எங்களை ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட நேர முகாமைத்துவவாதிகளாக மீண்டும் 6 மணி அப்படியே சருகிற எங்களை 7:30 அப்படியே தூங்க வச்சுட்டு திரும்பி எழும்பி 5:30 வரங்காட்டிலும் என்று சொல்லி ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முகாமைத்துவ ஒரு திட்டமிடல் அடியார்களுக்கு மத்தியிலே இந்த தொழுகையிலே இருக்கிறதா இல்லையா? இதனைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கின்றது என்ற ஒரு வரையறை சொன்னான் இல்லையா இறைவன்? எதற்காக? இறைவன் எந்த அளவுக்கு மனிதர்களை திட்டமிட்டு படைத்திருக்கிறான் என்று சொல்லி பாருங்கள். தொழுகை என்கின்றது எந்த அடிப்படையிலே தொழுகிறது? இறையச்சத்தோடு நாங்கள் அதை சரியான ஒரு கவரிங்கான தொழுகையாக தொழுதுட்டோம்னு சொல்லிச்சேன்னா அந்த தொழுகையை முடிச்சிட்டோம்னு சொல்லிச்சேன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஈமானை விட்டு நசிஞ்சு போயிடலாமா? அந்த தொழுகையை சரியாக பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம்னு சொல்லிச்சேன்னா ஒரு நாள் ஃபுல் ஈமான் தாரியா இருக்கிறோமா இல்லையா? ஃபுல் ஈமான் தாரியா மாறிட்டோம். அப்படியே 2ஆம் நாள் இதை அப்படியே செஞ்சு வந்தோம் என்று சொன்னா 3ஆம் நாள் இதை அப்படியே செஞ்சு வந்தோம் என்று சொன்னா முழுமை பெற்ற ஒரு ஈமான் தாரிகளாக மாறுகின்றோம். அதைத்தான் இன்னைக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? சாதாரணமா உளவியலாளர்கள் இதை பற்றி சொல்லுகிற போது என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு மனிதன் நாமெல்லாம் வளமையா எங்களுடைய காதுகளில் ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உளவியல் டிப்ஸ் தான். என்ன சொல்றாங்க? 21 நாளையிலே ஒரு அமலை சரியாக ஒரு செயலை ஒரு மனிதன் 21 நாளையிலே செய்து தொடர்ந்து வருகின்றான் என்று சொன்னால் 22ஆம் நாள் அவன் விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கு அந்த அமல் சரியாகி விடுகின்றது. அவன் அதை செய்து விடுகின்றான். நீங்க பாருங்க, காலையில எல்லாரும் ஒழும்பி ஒரு 10 நாளைக்கு தண்ணி குடிச்சு பாருங்க. தண்ணி குடிச்சதுக்கு போறதுதான் எங்களுடைய காலை கடனை நாங்கள் முடிக்க வேண்டிய தேவை ஏற்படும். இப்படியே எங்களுடைய உடம்பு பழக்கம் பழகிவிடும். இப்படியே நாங்கள் அப்படியே செய்து வந்தோம் என்று சொன்னால் அடுத்த தினமும் எங்களுக்கு அதே ஒரு வாழ்க்கை வரலாறை எதிர்பார்க்கின்ற ஒரு ஷெட்யூல் அமைப்பிலே மனிதனுடைய உடல் அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. அவனுடைய உடல் இசைவாக்கம் அடையப்படுகிறது என்று சொல்லி இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லுகிறாங்க. அதிலே போன்றுதான் ஒரு மனிதன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரமுறையில் இருந்தோ சரி அல்லாஹ்வினுடைய வழிமுறையிலே இருந்தோ சரி நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை கட்டம் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட நேர முகாமைத்துவ அடிப்படையிலே செல்லப்பட்ட ஒரு வேலையாகத்தான் இருக்கிறது. எதையாவது ஒரு திட்டமிடலின் பெயரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்வார்கள். ஏன் இறைத்தனுடைய சின்ன சின்ன செயற்பாடுகளை பாருங்கள். என்ன செய்வார்? அவர் வலதுபுறத்தை முற்படுத்தக்கூடியவராக எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் வலதுபுறத்தை முற்படுத்தி செய்யக்கூடியவராகத்தான் இருப்பாராம் என்று சொல்லி கேட்கிறோம். அது தலைவாடுறதாக இருந்தாலும் சரி, காலில் செருப்பு போடுறதாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய செயற்பாடுகள் எப்படி அமையுமா? ஒரு திட்டமிடல். முதலாவது வலதை போடுவார், அதுக்கு பிறகு தான் இடதை போடுவார். அதே மாதிரி தான் மனைவிமார்கள் இருந்தார்கள் கேள்விப்படுறோம் இல்லையா? ரசூலுல்லாஹ்க்கு 9க்கு மேலே ஒரே காலத்தில் இருந்தாங்க. 12, 11 மனைவி, ஒரு அடிமை என்று சொல்லி ஒரு காலத்திலே சிலர் மௌத்தா போயிட்டு ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க 9 கிட்ட மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அந்த 9 மனைவிமார்கள்ட்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நேரம் வைத்து இன்றைக்கு வீட்டுன்னு சொன்னால் நாளைக்கு அவட வீட்டுக்கு போகிறது என்று சொல்லி ஒரு நேர முகாமைத்துவ அடிப்படையை வைத்து காட்டுகிறது. ரசூலோட வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து காட்டுகிறது. எங்களுக்கு எந்த அளவுக்கு நேரத்தை மேனேஜ் பண்ணிக்கிறாரு, எந்த அளவுக்கு ஷெட்யூல் பண்ணி கொண்டு போறாரு வாழ்க்கை என்று சொல்லி எவ்வளவோ பிரச்சனைகளை அமைத்து வைத்த அந்த இறை தூதர் சின்ன விஷயத்துல கூட பாருங்க, பெரிய ஒரு மினிஸ்ட்ரி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் அந்த மினிஸ்ட்ரியில தவற விடல, சாதாரண ஒரு மனிதாபிமான செயற்பாடு
செயல்பாட்டில் கூட தவறு விடாத அளவுக்கு நேர முகாமைத்துவம் அவருக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆக என்ன விஷயம், ஒரு மனிதன் செயற்பட வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு நேர முகாமைத்துவம் முக்கியம். அந்த நேர முகாமைத்துவம் எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கை கட்டம் நேரம் சரியாக அமைய வேண்டும் என்று சொன்னால் சுருக்கம் எங்களுக்கு விளங்குகிறது. ஒன்று, அவனுக்கு திட்டமிடல் அமைய வேண்டும். அடுத்தது, அவன் அந்த செயற்பாட்டிலே ஆசை உடையவனாக இருத்தல் வேண்டும். அதாவது பிளானிங்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட். முதலாவது திட்டமிடல், அதுக்கடுத்தது ஒரு ஆசை. அவனுக்கு அந்த செயற்பாட்டில் ஒரு ஆசை வர வேண்டும். திட்டமிடல், அதாவது இதைத்தான் செய்ய போகிறோம், நம்மளோட செயற்பாட்டில் இன்றைக்கு காலையில் எழும்பி இன்றைக்கு இந்த வேலை, அடுத்தது இந்த வேலை என்று சொல்லி கிரியேட் பண்ணி அதை அவன் அப்படியே தொகுத்தெடுத்து ஒரு திட்டமிடல் அமைச்சிட்டான்னு சொல்லிச்சேன்னா என்ன செய்ய முடியும்? அவனுக்கு இன்றைக்கு நாளைக்கு இருக்கிற வேலை இவ்வளவுதான் என்று சொல்லி அவனோட உள்ளம் என்ன செய்யுது? திட்டமிட்டு கொள்ளுது. அதைத்தான் இந்த திட்டமிடலை பற்றி விளங்கப்படுத்துகிற போது ஒரு பேச்சாளர் விளங்கப்படுத்துகிறார். எப்படின்னு தெரியுமா? சாதாரணமாக என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு பக்கெட் ஒன்று கொண்டு வந்து வைக்கிறார் மேசையில். அந்த பக்கெட்டு கூட ஒரு சில குச்சிகள், இன்னும் சில கட்டைகள், இன்னும் சில மண் கொஞ்சம், குச்சிகள் கொஞ்சம், கட்டைகள் கொஞ்சம் எடுத்துக்கந்து வச்சுட்டு இதை முன்னுக்கு இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு என்ன செய்கிறார்? குயிக்காக வேகமாக நிரப்பிடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். முன்னுக்கு இருந்தாக்கள் என்ன செய்கிறாங்க? வேகமாக நிரப்பணும். ஒருத்தர் ஓடி வந்து முன்னால் இருந்த மண் அப்படியே தூக்கி கொட்டிட்டார். அடுத்தது அதில் இருந்த கட்டையை தூக்கி போட்டாச்சு. இப்போ பக்கெட் எப்படி இருக்கும்? சாதாரண ஒரு பக்கெட் தான். ஃபுல்லாயிட்டு, பக்கெட் ஃபுல்லாயிட்டு. குச்சி எங்கே போடுறேன்னு தெரியாமல் இடையில செருக பார்த்தாலும் பக்கெட்டை விட்டு எங்கே வந்திருக்கும்? குச்சி மேலே தான் வரும். அதுதான் அவர் சொல்கிறாரு, முதலாவது இவடத்தை நின்று நீ 2 நிமிஷம் யோசிச்சிருந்தேன்னு சொல்லிச்சேன்னா இந்த பக்கெட்டையும் ஃபில் பண்ணியிருக்கலாம், உரிய டைம்லையும் விஷயத்தை முடிச்சிருக்கலாம். எப்படி? ஃபஸ்ட்டு கட்டையை போடுறாரு. அதுக்கப்புறம் கட்டையின் இடைவெளிகளிலே அந்த குச்சியை செருக வேண்டும். அதுக்கப்புறம் மண்ணை போட்டால் இருக்கிற எல்லா இடமும் கொஞ்சம் ஆட்டி விட்டா ஃபில் ஆகிடும். கட்டையை போட்டுட்டு இருக்கிற ஒரு சில இடவெளிகளில் குச்சியை நோக்கிட்டு இருக்கிற மண்ணை உலத்தையும் கொட்டி கொஞ்சம் ஆட்டி விட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சின்னது தானே, அதுக்கு தேவையான ஒரு இடத்த போய் அதை பிடிச்சிக்கிட்டு பக்கெட் அப்படியே ஃபில் ஆகிரும். இது என்ன நடந்துச்சு? பிளானிங் ஃபர்ஸ்ட்டுக்கு தேவை. முதலாவது ஒரு திட்டமிடல், எதை கீழே போடலாம் எதை மேலே போடலாம்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய முனையுங்க. ஆசை இருக்கத்தான் வேணும், அவசரம் இருக்கக்கூடாது. ஒரு பிளானிங் இருக்கணும். அந்த பிளானிங் இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா அந்த செயல் சரியான முறையில் கொண்டு வரப்படும் என்று சொல்லி முதலாவது சொல்றது என்ன? திட்டமிடல். நேர முகாமைத்துவத்துக்கு எங்களுக்கு முதலாவது தேவை திட்டமிடல். ரெண்டாவது என்ன தெரியுமா தேவை? ஒருத்தனுக்கு நாம் செய்ய போகிற செயல்ல ஆசை தேவை. நாம் செய்ய போகிற செயல் சிறந்த ஒரு செயல். இந்த செயலை நாம் ஒரு விருப்பத்தோடு செய்வோம், ஏதோ ஒரு பிரயோசனம் கிடைக்கும் என்கிற ஒரு இன்ட்ரெஸ்டில் அந்த மனுஷன் என்ன செய்யணும்? ஏதோ ஒரு பிரயோசனம் கிடைக்கும் என்று செய்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்ட். அதில் இருக்கிற பிரயோசனம் மிகப்பெரியது என்று அறிந்தால் அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் படணும். அந்த இன்ட்ரெஸ்டோடு ஒரு மனுஷன் செயற்படுத்துகிறான். எனக்கு தரப்பட்ட குறுகிய நேரத்துக்குள்ளே இதற்கும் இன்னொரு உதாரணத்தை சொல்லிவிடுகின்றேன். என்ன? ஒரு மனிதனுக்கிடத்திலே உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் என்றாலும் ஒரு 3 மனிதர்கள் ஒரு மன்னனால் ஏவி விடப்படுகின்றார்கள். எப்படி ஏவப்படுகின்றார்கள்? 3 பேக்கை கொடுத்து 3 தொழிலாளிகள்கிட்டையும் அந்த மன்னன் சொல்லுகின்றான், இந்த பேக்கை ஃபில் பண்ணிட்டு வா அந்த தோட்டத்துக்கு போயிட்டு சொல்லி. தெரிஞ்சது தானே? ஃபில் பண்ணிட்டு வான்னு சொல்லி தோட்டத்துக்கு அனுப்பினோன்னு அந்த மனுஷன் என்ன செய்கிறாங்க? 3 பேரும் போய் மனுஷன் அந்த மன்னன் வந்து என்னை செக் பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்காருன்னு சொல்லி போட்டு முதலாவது என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பேக் நிறைய இருந்த குப்பைகள், கோதுகள், மட்டைகள், சிரட்டைகள் என்று சொல்லி பேக்கை ஃபில் பண்ணி அப்படியே மூடிட்டார். ரெண்டாவது வரை என்ன செய்கிறாரு? அரசன் சென்னாரேங்கிறதுக்காக கை கட்டின சில பழங்கள், அங்கே வளைச்சி கிடக்கின்ற சில அழகிய பழங்கள், அங்கே இருக்கிற குப்பைகள் நிரப்பிடுறாரு. மூணாம் அவர் என்ன செய்கிறாரு? வந்த வேலையை சிறம்பட செய்வோம். ஏதோ ஒரு ஆசையில் அவருடைய வேலையை என்ன செய்கின்றார்? மன்னனிலே கொண்ட ஒரு முஹப்பத், ஒரு விருப்பம், அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்ட், தன்னை செயலை சரியா முடிக்கணும் என்ற அடிப்படையில் என்ன செய்யறாருன்னா சிறந்த சில பழங்களை பீத்தெடுத்து அந்த பேக்கை ஃபுல்லா நிரப்பிடுறாரு. கடைசி என்ன நடக்குது? 3 பேரை மன்னன் சொல்லிட்டான், நீங்க 3 மாசம் சிறை தண்டனை. சிறையில என்ன தெரியுமா சாப்பிடுறது? நீங்க பிச்சிங்களே பழம், அந்த பழம் தான் நீங்க திங்க வேண்டியது. அங்க கொண்டு போன பேக் முதலாம் ஒரு நிலைமை என்ன? மட்டையும் சில கோதுகளும் தான் மிஞ்சின. அப்படியே 3 மாசத்தில் பட்டினி. மீதமாக போனது அவருக்கு வருத்தம் தான். இரண்டாவதுவர் ஏதோ 4 நாள் 5 நாள் அவரால் சந்தோஷமா வாழ முடிஞ்சிச்சு. மூணாவது ஒரு நிலைமையை யோசிச்சு பாருங்க, என்ன நடக்குது? பிச்சிட்டு போன பழமெல்லாம் அனுபவிச்சது அவர் தான். பழமெல்லாம் மன்னனுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக தேடினாரு, இன்ட்ரெஸ்டாக பறிச்சாரு, பிச்சிட்டு போய் திண்டது யாரு? அவர் தான். இதனால் முதலாவது ஒரு செயலை நம்ம பிளானிங்கோட செய்யணும்னு ஒரு சரியான முறையில் செய்யணும்னு சொன்னால்
திட்டமிடல் அவசியம். அந்த திட்டமிடலுக்கு அடுத்ததாக ஒரு தேவைப்பாடு, ஒரு விருப்பம் அவசியம். இந்த ரெண்டும் இருக்கும் என்று சொன்னால் ஒரு செயல் நிறைவேறியே தீரும். அல்லாஹ்வின் நாட்டத்தின் பேரால் அல்லாஹ்வின் பொருத்தத்தினோடு அது சரியான முறையிலே நம்ம மார்க்கத்தோடு உராசி பார்க்கும்போது அது நடந்தே தீரும். இதுதான் எங்களுக்கு வந்திருக்கிற மிக பெரும் அரிய சந்தர்ப்பம். என்ன இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம வழங்கப்படுத்த போகிறது? ரமலான். இறைவனிடத்திலே வந்து இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கொடை. இந்த உலகம் மறுமை நாளுடைய பயிற்சிகை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? மறுமை நாளின் மறுமைக்குரிய விளைநிலம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த விளைநிலத்துக்கு சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. பல பிரச்சனைக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக எங்களுக்கு வழங்கப்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மன்சாம ரமலான், எவரொருவர் ரமலான் மாதத்தில் நோன்பை பிடித்துவிட்டு சும்மா அத்பாஹு சித்தம் மின் ஷவ்வால் கானக சியாமி தஹர் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மாசத்துல நோன்பு 30 நாளையும் பிடிச்சிட்டு பொறவு தொடர்ந்து ஒரு 6 நோன்பையும் ஷவ்வால் மாசத்துல ஒரு மனுஷன் பிடிச்சிட்டான்னு சொன்னா ஒரு வருஷம் ஃபினிஷ்டா ஃபுல்லா பிடிச்ச ஒரு நன்மையை அந்த மனுஷன் அடைஞ்சிடறான்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு வருஷம் 30 நாள் 300 ஆக்கி மிச்சம் 6 60 360 நாள் மொத்தமாக ஒரு வருஷத்தினுடைய நன்மையை ஒரு மனிதன் அடைந்து விடுகின்றான் என்று சொன்னால் அந்த 30ஐ நம்ம விட்டுருவோமா? அந்த 30ம் நம்மளை விட்டு தொலைஞ்சு போறது நம்ம நினைச்சு பார்க்க முடியுமாக இருக்கிறதா? நம்மெல்லாம் இந்த உலகத்துக்கு எதற்காக வந்திருக்கிறோம்? எந்த ஒரு தேவைக்காக வந்திருக்கிறோம்? எவ்வளவு கஷ்டப்பட்டு எந்த விதத்திலே எங்களுடைய சூனத்தை அடைந்து கொள்ளலாம் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். வஸாரிஉ இலா மஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத் வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். என்ன சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ்? நீங்கள் உங்களுடைய மன்னிப்பின் பால், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பால் விரையுங்கள். ஓ ஜன்னா இருக்கிறது, சூனம் இருக்கிறது, அதிலேயும் தேடி விரையுங்கள். அது எப்படிப்பட்டது? பூமி வானம் அளவுக்கு விசாலமான ஒன்றாக இருக்கின்ற அந்த சூனத்துக்கும் போறது தான், அதுல விரைகிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய நோக்கம். அதன் பக்கம் போங்கன்னு சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு அழகான முறையில எடுத்து சொல்றான். எங்களுக்கு தெரியும் எங்களோட வாழ்க்கையோட நோக்கம், எங்களுக்கு நல்லா விளங்கி வச்சிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையோட நோக்கத்தை அடைவது எப்படி, இந்த வாழ்க்கையோட நோக்கத்தை அடைகிறது எப்படி என்று சொல்லி ஒரு கேள்வி எங்கள் எல்லார மனசுலையும் இருக்கா இல்லையா? அது கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க நாங்களா இருந்தாலும், மதரசாக்களிலே அதிகமாக எங்களுடைய காலங்களை நாங்கள் கஷ்டப்பட்டு செலவழிக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, வெளியே இருந்து கொண்டு அந்த நன்மையை அடைய வேண்டும் என்று சொல்லி தேடுகின்றவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் எதைப்பால போய்கொண்டிருக்கின்றோம்? அந்த சுவனம்ங்கிறது எப்படியாவது கிடைச்சிடணும், அது என்னத்தை செஞ்சாவது கிடைச்சிடணும் என்று சொல்லி எங்களுடைய நல்லமல்கள், உபரியான வணக்கங்கள், சில சின்ன சின்ன விஷயங்கள் என்று சொல்லி அதற்காக நாங்கள் எவ்வளவெல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பாடுபட்ட அமல்கள் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு கோர்வையில் 60 வருஷ காலம் வாழ்ந்தோ 70 வருஷ காலம் வாழ்ந்தோ அதை பெற்றுக்கு போறத ஒரு வருஷம் அமலா அல்லாஹ் எந்த இடத்தை சொல்லி காட்டுறான்? எந்த இடத்தை சொல்லி காட்டுகின்றான்? ஒரு ரமலான் என்கின்ற ஒரு மாதத்திலே, அந்த மாதமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய 6 நோன்பையும் பிடித்து விட்டால் போதும், ஒரு வருஷம் பினிஷ்டான நன்மை, ஒரு வருஷம் மொத்தமா முடிச்ச நன்மை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அந்த நாட்களை எந்த அளவுக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மன்லம் யதஉ கௌல ஸூர் வல் அமல பிஹி வல் ஜஹல் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ யதஅ தஆமஹு வ ஷராபஹு. என்ன சொல்றாங்க? எவரொருவர் நோன்பு பிடிச்சிக்கிட்டு அவன் அதில் வீண் பேச்சுக்களையும் வீணான விஷயங்களையும் விட்டு இருக்கவில்லை என்று சொன்னால், அவன் வெறுமனை சாப்பாட்டையும் குடிபானங்களையும் விட்டிருப்பதிலே எந்த தேவையும் இல்லை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நோன்பு பிடிச்சிக்கிட்டு 30 நாள் எல்லாரும் நோன்பு பிடிக்கிறேன்னு முடிவெடுத்துட்டோம், 30 நோன்பு பிடிச்சிடுறேன்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம். சும்மா பிடிச்சா ஏதாவது பிரயோசனமா? கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த நோன்பு பிடிக்க போகிறோம். சாப்பிடாம 4:30 ஸ்டார்ட் பண்ணி மகரிபு நேரம் 6:30 வரும் வரைக்கும் குறுகிய காலப்பகுதிக்குள்ள எந்தவித ஒரு தண்ணீர் துளியும் இல்லாமல் எங்களுடைய வாயை காய போட்டு வைத்துக்கொண்டு அந்த 30 நாளையும் கடத்துவதில் என்ன பிரயோசனம் எங்களுக்கு? அதிலே எங்களுக்கு இருக்கின்ற மகிமையை நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த நோன்பினாலே எங்களுக்கு ஒரு வருஷத்தின் நன்மை கிடைக்கிறது என்று சொன்னால், அதற்குள்ளே அந்த நோன்போடு நாங்கள் செய்கிற அமலையும் வைத்து பாருங்கள், எத்தனை ஆண்டுகள் குவிக்கின்ற நன்மை எங்களை வந்தடைகின்ற ஒரு சிறப்பு மாதம் எங்களுக்கிட்டே வருகிறது. நோம்பால ஒரு சிறப்பு, அந்த நோம்பில் நாங்கள் செய்ய போகின்ற எந்தவித இந்த
எதுவும் தேவையில்லாத விஷயங்கள் செஞ்சிடாதீங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அப்ப நம்ம செய்ய போறதெல்லாம் என்ன? அதுல நல்லவான விஷயங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறோம். எப்படி அந்த ரமலான் மாதத்தை கையாளலாம்? நாங்க காலையில எழும்பினோன்னு காலை துவா, அப்படியே அடுத்த கட்டம் சுபஹ தொழுகை, அதற்கு பிறகு குர்ஆன் ஓதுதல். 600 பக்கங்கள் கொண்ட குர்ஆனை ஒவ்வொரு தொழுகையின் பின்னால் 2 பேஜ்கள் 2 பேப்பர்கள் ஓதி வந்தோம் என்று சொன்னால் 30 நாளில் ஒவ்வொரு தொழுகையின் பின்னால் 2 பேப்பர்களை நாங்கள் ஓதி வந்தோம் என்று சொன்னா மொத்தம் என்ன செஞ்சிடறோம்? 30 நாள்ல ஒரு தரத்துல குர்ஆனை முடிச்சிட்டோம். பின்னாவும் பெரிய குர்ஆனை 2 பேஜ் ஒரு தொழுகைக்கு பின்னால 2 பேப்பர், மன்னிக்கணும் 2 பேப்பர் அதை ஓதிட்டோம் என்று சொன்னா மொத்தமா முடிச்சிடறோம் என்று சொன்னா சுபஹானல்லாஹ். இப்படி நாங்கள் ஒவ்வொரு தரமும் செஞ்சு வரோம். அதுக்கு பிறகு லுஹா தொழுகை, தஸ்பீகள், காலை மாலை வணக்கங்கள், கொடுக்கின்ற சதக்காக்கள், இப்படி அடுக்கே போய்கொண்டிருந்து இஃப்தாருக்காக நாங்கள் எதிர்பார்த்திருப்பது, தராவிக்காக நாங்கள் நின்று வணங்கும் அழகான வணக்கங்கள், எத்தனையோ நீண்ட நிலைகளாக நின்று தஹஜ்ஜத் பொழுது அதற்கு மிச்சம் வச்சு தஹஜ்ஜத் நேரத்தில் கிளம்பி இருந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கின்ற துவாக்கள் என்று சொல்லி அலங்கரிக்கப்படுகின்ற அந்த ரமலான் மாதத்தின் சிறப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு மாதம் எங்கள்கிட்ட வந்துட்டுன்னு அந்த மாசத்தை நாங்கள் அப்படியே கவர் பண்ண போறோம், அந்த மாசத்தை பிரயோசனப்படுத்த போறோம்னு நினைக்கிற போதே என்ன நடக்குது? எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நன்மை அள்ளுகின்ற ஒரு சிறப்பு எங்களுக்கு வரப்போகுதா? இவ்வளவு பெரிய ஒரு நன்மையின் சந்தர்ப்பம் கிடைக்க போகிறதா என்று சொல்லி நாங்கள் அதுக்காக எவ்வளவு பூரிப்படைகிறோம் இல்லையா? இந்த நன்மை எங்களை விட்டும் கொஞ்சம் கூட கை நழுவி போகக்கூடாது. எப்படி ஒரு திட்டமிடலோடு இந்த நேரத்தை பிரயோசனமான முறையிலே நாங்கள் கழிக்க முடியுமோ அந்த பிரயோசனமான முறையிலே ஒரு திட்டமிடல், ஒரு வரையறை, இன்று இதுதான் நான் செய்ய போறேன், காலையில் எழும்பி பிரார்த்தனையிலிருந்து ஈடுபட்டு மாலை வரும் வரைக்கும் அடுத்த தூக்கம் வரைக்கும் என்னுடைய அமல்கள் இப்படித்தான் இருக்க போகின்றது என்று சொல்லி ஒரு திட்டமிடலின் பேரிலே நாங்கள் திட்டமிட்டு கொண்டு அதை நாங்கள் சரியான முறையிலே செய்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த நோன்பினுடைய 30 நாளும் ஒரு 30 பொன்களாக 30 விலை மதிப்பற்ற பொருளாக எங்களிடத்திலே வந்து சேரும். நாளை மறுமையிலே எதற்காக இந்த உலகத்தை நோக்கி நாங்கள் வந்தோமோ அந்த காரணியும் அந்த நோக்கமும் நிறைவேறி இந்த ரமலான் மாதத்தின் மூலம் எங்களுக்கு பெரும் சிறப்பு கிடைக்கின்ற ஒரு நிலைமை உருவாகும். அதுதான் இந்த ரமலான் மாதம் எங்களுக்கு தருகின்ற பிரயோசனம். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமலான் மாதத்தை இதனுடைய நன்மைகளை இதிலே கிடைக்க போகின்ற பிரயோசனங்கள் அனைத்தையும் தந்தருள வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த நாளிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற எங்களுடைய இந்த பேச்சுக்கள் மூலம் நாங்கள் இந்த 30 நாளும் ஏதோ ஒரு பிரயோசனத்தை அடைந்து எங்களுடைய இந்த ரமலானை வரவேற்கக்கூடிய, அதாவது ரமலானுக்காக தயார்படுத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த ரமலானுடைய சிறப்புகளை நாங்கள் எல்லாரும் ஒரு நேர ஒழுங்கமைப்பின் பேரில், அதிலும் குறிப்பாக இந்த மதரசாவிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவிகள் நாங்கள் இந்த அடிப்படையில் இது ஒழுங்கான ஒரு திட்டமிடல் அடிப்படையில் நாங்கள் சரியான முறையில் கொண்டு போகணும். அத்தான் அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லுகிறான் இல்லையா? அதை சொல்லி என்னுடைய பேச்சு இறுதியாக முடித்துக் கொள்கின்றேன். தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். என்ன சொல்லுவான் அல்லாஹ் திருமறையிலே? நீங்கள் எல்லோரும் நன்மைக்காக ஆளுக்கால் வழிகாட்டிக் கொள்ளுங்கள், தீமைக்காக ஆளுக்கால் வழிகாட்டிக் கொள்ளாதீர்கள், தாவனு ஆளுக்கால் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாயிதாவிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த அடிப்படையிலே எங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த லெஜினாவின் அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு ஆளுக்கால் உதவி செய்து இந்த மாதம் பெருமதிமிக்க மாதம், அந்த மாதத்தின் ஒரு சொட்டு துளி நாட்கள் கூட எங்களை விட்டு நகர்ந்து போகாமல் ஒவ்வொருவரும் உதவி செய்து இந்த நாளினுடைய பெருபெரு அனைத்தையும் நாங்கள் பிடித்துக் கொள்வோம். அல்லாஹ் இதன் மூலம் எங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்துவானாக என்று கூறி என்னுடைய உரையிலிருந்து விடைபெறுகிறேன்.